ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல Node.jsல எப்படி வந்து கெட் மெத்தட், அப்புறம் போஸ்ட் மெத்தட் அதெல்லாம் வந்து எப்படி பண்றது, அதுவும் ஒரு ஜேசான் ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டு மெத்தடுமே வந்து நம்ம போஸ்ட்மேன்ல ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட் ப்ராப்பராக வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ ஒரு ரெக்வஸ்ட் பாடியில் நம்மளோட டேட்டாவை நமக்கு புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்ற டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, அந்த ரீட் பண்ண டேட்டாவை எப்படி ஒரு ஜேசான் ஃபைலுக்குள்ள புதுசாக ஆட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்களும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் Node.js கிளாஸில் பார்த்த விஷயங்கள். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் கெட்டு, போஸ்ட்டு, புட்டு அண்ட் டெலிட், அதாவது அப்டேட் அப்படின்னு சொல்கிற மெத்தட், அதுக்கப்புறம் டெலிட் மெத்தட். இன்னும் அந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சேம் நமக்கு இன்னொரு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெத்தட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ மெத்தட் ஈக்குவல் புட் மெத்தட். புட் மெத்தட் அப்படிங்கிறது அப்டேட் மெத்தட். ஸோ அப்டேட், ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த புட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இந்த மெத்தட் வந்து புட் மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸோ என்னோட பாத் நேம் நான் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறோம். அதனால வந்து அப்டேட் யூசர் அப்புறம் ஸ்லாஷ் அப்டேட் யூசர். அண்ட் நான் இன்னொரு பாத் வந்து என்ன வைக்க போறேன்னா, எந்த யூசரை நான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்றத நான் இங்க வந்து சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து 2வது யூசரை அப்டேட் பண்ணணும், இல்லை வந்து 4வது யூசரை அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி என்ன யூசரை நம்ம அப்டேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஒரு ரவுட் பார்த்தா நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? பட் அது யூஸ்வலாக அது எப்படி பண்ணுவாங்கன்னா, குவரி பேராமீட்டர்ல அதை அனுப்பலாம் நம்மளால. பட் இங்க டைரக்டா வெறும் பிளைன் Node.jsல நம்மளால குவரி பேராமீட்டர்ஸை செட் பண்ணி பண்ண முடியாது. அதை ரீட் பண்றதுக்கு டைரக்டா ஒரு மெத்தட் வந்து இல்லை பிளைன் Node.jsல. பட் ஆனால் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம இந்த பாத்லேயே வந்து அந்த ஐடி, ஸோ எந்த யூசரை நீங்க அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்ற ஐடியை நம்ம செட் பண்ணி அந்த பாத்துல இருந்து ரீட் பண்ணி அந்த யூசரோட டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ண போறோம். இது ரெண்டு விதமா பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரவுட் பாத், இங்க வைக்கிறது ரவுட் பாத் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷ் என்ன வேணா வைக்கலாம். நம்ம அந்த ஸ்லாஷ் போட்டு எத்தனை ரவுட் பாத் வேணாலும் வைக்க முடியும் ஒரு யூஆர்எல்ல. ஸோ நான் இப்போ வந்து இந்த அப்டேட் யூசருக்கு 2 ரவுட் பாத் வைக்க போறேன். அப்டேட் யூசர், அதுல என்ன யூசர் வேணா இருக்கலாம். ஸோ இங்க எனிதிங் பாசிபிள். கரெக்டா? அது ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கலாம், செகண்ட் யூசரா இருக்கலாம், தேர்ட் யூசரா இருக்கலாம், எந்த யூசர் வேணா இருக்கலாம். அப்போ நமக்கு அது ஃபிக்ஸ்டா தெரியாது. அப்போ ஃபிக்ஸ்டா ஒரு வேல்யூ தெரியல அப்படின்னா அதுக்கு கோலன்னு வச்சு அந்த நேமை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கோலன் வச்சு அந்த நேம் நம்ம ரவுட் நேம் கொடுத்தா அங்க வந்து என்ன வேல்யூ வேணாலும் மாறலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் கோலன் வச்சு ஐடி கொடுத்துருக்கேன். ஐடி தான் வந்து நான் இங்க சென்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுல நம்ம இந்த ரவுட் பாத்துல இதை வந்து நம்ம இங்க கொடுத்துப்போம். இது ஓகே. இப்போ அடுத்தது நம்மளோட ஜேசான் ஃபைல். ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த data.json அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த data.jsonன்ற ஃபைல்ல ஒரு 3 டேட்டா இருக்கா. இந்த 3 டேட்டால ஓகே 5 இருக்கு சார். இந்த 5 டேட்டால நம்ம வந்து ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ண போறோம், ஏதாவது ஒரு யூசர் டேட்டா. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த எல்லா டேட்டாவும் வேணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சுவலா எவ்வளவு யூசர்ஸ் இருக்காங்களோ இந்த ஓவரால் யூசர்ல இருந்து
நான் பர்டிகுலரா ஒரு யூசர், எந்த யூசரோட ஐடியை நான் இங்க சென்ட் பண்றேனோ அந்த யூசரை நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க தேவையான விஷயம் ஓவரால் யூசர், அதாவது ஆல் யூசர். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு யூசரோட டேட்டா எடுக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம், ரீடு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், சேம் அஸ் நீங்க இங்கே யூஸ் பண்ண மாதிரி. ஸோ கான்ஸ்டன்ட் யூசர்ஸ்ல ரீட் டேட்டா. ஸோ இந்த ரீடு டேட்டால நமக்கு ஜஸ்ட் இந்த டேட்டா டாட் ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணி அதில் என்ன டேட்டா இருக்கோ, நம்ம வந்து இந்த யூசர் டேட்டா வச்சுருக்கோம், அந்த யூசர் டேட்டா ஜஸ்ட் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ரீட் டேட்டா அப்படிங்கிறது அதுதான் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஐடி இப்போ ஓவரால் ஆல் யூசர் டேட்டா எடுத்தாச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து இந்த ரவுட் பாத் ஐடி வேணும். ஏன்னா அது வந்து செகண்ட் யூசரா, தேர்ட் யூசரா, ஃபோர்த் யூசரா, அந்த மாதிரி வந்து ஐடி வேணும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஐடி இப்போ இந்த ரவுட் பாத்துல இருந்து எப்படி வந்து ஒரு ஐடி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஒரு இண்டீஜர். கரெக்டா? ஐடிங்கிறது இங்க இருக்கிறது ஒரு இண்டீஜர். நம்ம வந்து ஐடியும் இண்டீஜராக தானே வச்சிருப்போம். ஸோ மோஸ்டா எல்லா ஐடியும் இண்டீஜர்ல இருக்கும். அதை வந்து காம்பினேஷன்ல கூட நம்ம வச்சுக்கலாம். லைக் எப்படின்னா ஒரு நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ் அந்த மாதிரி வைக்கலாம். ஆல்ஃபாபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை வெறும் நம்பர்ஸ் இருக்கலாம், வெறும் ஆல்ஃபாபெட்டிக்ஸ் இருக்கலாம். பட் ஐடி அப்படிங்கிறது யூனிக், ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து நம்பர் வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, அது வந்து ஒரு இண்டீஜர், நம்பர்னா இண்டீஜர் தானே. ஸோ அதை வந்து நான் பாஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறதுக்கு ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை போட்டு பண்ணுறோமோ, இல்லை ஜேசான் டாட் பார்ஸ் போட்டு அந்த ஸ்ட்ரிங்கை எடுக்கிறோமோ, அதே மாதிரி இண்டீஜரை பண்ணுறதுக்கு பார்ஸ் இண்டீஜர், பார்ஸ் இன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நமக்கு இங்கே ஆல்ரெடி இந்த ஓவரால் பாத் நேம் இங்கே கிடைச்சிடும். நம்ம இங்கே ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ இங்கன்னா இந்த இடம். கரெக்டாக? ஸோ ஓவரால் இந்த யூஆர்எலோட பாத் நேம், ஃபுல் பாத் நேம் நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த பாத் நேம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ அதில் தானே நம்ம இந்த கண்டிஷன்லாம் வைக்கிறோம், ஸ்லாஷ் டேட் யூசர், ஸ்லாஷ் ஆட் யூசர், அப்போ ஸ்லாஷ் அப்டேட் யூசர், இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ இந்த பார்ஸ் இன்டீஜர்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாத் நேம்ல தானே இந்த ஐடி இருக்க போகுது. இந்த பாத் நேம்ல ஒன் ஆஃப் த ஒரு ரவுட், இது ஃபர்ஸ்ட் ரவுட், இது செகண்ட் ரவுட். செகண்ட் ரவுட் நேம், அந்த ரவுட் பாத் நேமா எனக்கு ஐடி இருக்கு. அப்போ நான் இந்த பாத் நேமை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். அப்போ பாத் நேம் டாட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். நார்மல் இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் தான், ஸ்பிளிட். இதுல நான் எதை ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ ஏன் ஸ்லாஷ் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஸ்லாஷ் தானே அந்த ரவுட் பார்த்த பிரிக்கிறதுக்கான ஒரு 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 மிட்ல இருக்க ஒரு லேயரா இருக்கு. இப்போ இந்த அப்டேட் யூசரையும் இந்த ஐடியும் பிரிக்கிறது எதுனா இந்த ஸ்லாஷ் தான். கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பாத் நேமை ஸ்லாஷை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதுல ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த அப்டேட் யூசர் ஐடி, இதுக்கப்புறம் இந்த ஐடிக்கு அப்புறம் வேற ஏதாவது நான் ஸ்லாஷ் போட்டு சும்மா யூசர் வச்சிருக்கேன்னா அதுவும் ஒரு ரவுட் பார்த்துல. அப்போ இந்த இடத்துல 3 இருக்கிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஸ்லாஷ் இருந்தாலும் அந்த ஸ்லாஷை தனித்தனியா பிரிச்சு அந்த ஸ்லாஷை விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கும், ஒரு அரேவா. ஸோ அப்டேட் யூசர் ஐடி அப்படின்ற மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் எனக்கு நம்பர் 1. ஸோ ஒரு அரேல இருந்து வேல்யூ எடுக்கணும்னா ஜஸ்ட் இங்கே நம்ம நம்பர் 1 2 இந்த மாதிரி தானே கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு அரே போட்டு இதில் அரேல இருந்து 2வது இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கணும். ஸோ அதனால நான் 2 இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ரவுட் பாத்தில் செகண்ட் எது அப்படின்றத இங்கே எனக்கு எடுத்து கொடுப்போம். அப்போ இங்கே செகண்டா எது இருக்குன்னா அப்டேட் யூசர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுட் பாத்து நேம். அடுத்தது 2வதா இருக்கிறது தான் இந்த ஐடி. இந்த ஐடி என்ன வேணா வரலாம். ஸோ அந்த ஐடி தான் வந்து நான் இங்கே எடுக்கிறேன், ஏன்னா நமக்கு ஐடி தானே வேணும் ஒரு யூசர் அப்டேட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஐடி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா?
ஸோ ஒரு ரவுட் பார்த்த நம்ம ரீட் பண்ணி அதுல இருக்க செகண்ட் ரவுட் பார்த்த நம்ம கெட் பண்ணணும். அதுதான் இங்க பண்றோம். ஸோ அதனால நமக்கு பாத் நேம் ஆல்ரெடி தெரியும். ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த பாத் நேம் அடுத்தது ஸ்லாஷ் வச்சு பிரிக்கணும். ஏன்னா இந்த 2 பாத் நேமுக்கும் பிரிக்கிறது எது அப்படின்னா இந்த ஸ்லாஷ் தான். ஸோ அப்போ ஸ்பிளிட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அதை எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னா ஸ்லாஷ்ன்ற இந்த இதை வச்சுதான் ஸ்லாஷ் வச்சு பிரிக்க போறோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது ஃபர்ஸ்ட் அது, அடுத்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அது செகண்ட், அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அது தேர்டு. அந்த மாதிரி அதை பிரிச்சு ஓவராலா வச்சுப்போம். அதுல நமக்கு ஐடி தான் வேணும். ஸோ அதனால நான் இங்க இது வந்து செகண்ட் ரவுட் பாத் அப்படின்றதுனால நான் இங்க 2ன்னு நான் இங்க கால் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த லைனுக்கு இதுதான் மீனிங். இப்போ நம்ம கிட்ட எல்லா யூசரும் இருக்காங்க. அதே மாதிரி சார் சொல்லுங்க. சார் இப்போ பார்சின்ட் வந்து இன்டீஜர் வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு தானே சார் பார்சின்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஆமா. அப்போ அந்த அப்டேட் யூசருங்கிறதுல வந்து அது அது தனியா பிரிஞ்சிரும், ஐடி தனியா பிரிஞ்சிரும்ல சார். அப்ப அந்த அப்டேட் யூசரே நமக்கு தேவை, அது அது வரவே வராது இல்ல சார். ஸோ நான் அந்த டூங்கிறது நம்ம ஏன் சார் யூஸ் பண்ணணும்? வரவே வராதுன்னு இல்ல. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்க இண்டீஜரா மாத்தணும். அதுக்காக தான் இந்த பார்ஸ் இன்டென்ட். ஓகேவா? ஸோ இங்க ஆக்சுவலி நம்ம இங்க ஸ்ட்ரிங்கா தானே இந்த பாத் கொடுத்துருக்கோம் இங்க. கரெக்டுங்களா? இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டா? இந்த ஐடி இங்க ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அப்டேட் யூசர் ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். பட் ஆனா நமக்கு இந்த ஐடிங்கிறது இங்க டேட்டா டாட் ஜேசன்ல ஒரு இண்டீஜர். இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா வைக்கல. கரெக்டா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை இண்டீஜரா மாத்துறதுக்கு தான் இந்த பார்சல். இங்க ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதை நம்ம தான் கன்வெர்ட் பண்றோம். இங்க அப்டேட் யூசரும் வரும், ஐடியும் வரும். ரெண்டுமே இங்க நீங்க ஒண்ணுன்னு போட்டீங்கன்னா மேபி நான் வந்து என்ன பண்றேன், இந்த அப்படியே இந்த பாத் நேம் டாட் லெஃப்ட்ல இதை நான் லாக் போட்டு காட்டுறேன். இந்த ட்ரீக்கு பதிலா ஒன்னு ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 இப்போதைக்கு கிளம்பிடலாம். சர்வர் ஒன்றாயிடுச்சு. நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்டா இதில் ஆட் யூசருக்கு பதிலாக அப்டேட் யூசர் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஐடி கொடுக்கணும், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம சென்ட் பண்ணா வந்து நம்ம பாடி கண்டென்ட் சொல்லிக்கணும். புட் மெத்தடுக்கும் இந்த பாடி கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போதைக்கு சும்மா மெயின் முக்கியம் கொடுக்குறோம். பட் இது நம்ம பண்ணலாம். அப்படி இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் it's not a problem. Even if once to develop so
ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷ் ட்வீட். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மறுபடியும் ஒரு இந்த இடத்துல நான் எக்ஸ்பிரஸ்க்கான இதை போட்டுட்டேன். ஆக்சுவலி இப்போ அந்த கோலன் வச்சு ஐடி கொடுக்கறது எக்ஸ்பிரஸ்ல தான் ஒர்க் ஆகும், பிளைன் நோட் ஜேஎஸ்ல ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்லாஷ் 2 வருது, ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷ். இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ்ல அந்த கோலன் வச்சு ஐடி போட்டா நம்ம என்ன ஐடி கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரவுட் பார்த்தா கன்சிடர் பண்ணும். பட் பிளைன் டெக்ஸ்ட் ஐ மீன் பிளைன் நோட் ஜேஎஸ்ல அதை வந்து எடுத்துக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் ரவுட் பாத் மாதிரி கொடுத்துதான் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த புட் மெத்தடுக்கு நம்ம இங்க வந்து இந்த பாத் நேம் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மெத்தட் புட் மெத்தட் வருது, ஆனா இந்த பாத் நேம் வந்து ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷ் 2 கரெக்டா. பட் இங்க நம்ம கண்டிஷன் வைக்கிறது வெறும் பாத் நேம் மட்டும்தான் வைக்கிறோம். பாத் நேம் என்ன வரும், அப்போ வந்து ஸ்லாஷ் 2ன்றது இங்க மிஸ் ஆகல. ஆனா நமக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த 2ன்றது நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரை நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம், அதுதான் மீனிங். ஸோ அப்போ இந்த இடத்துல டைனமிக்கா வரணும்னா இந்த பாத் நேம்ல நம்ம இன்னொன்று வைக்கணும். இதோட ஸ்டார்டிங், இந்த பாத்தோட ஸ்டார்டிங் பாத்தை நம்ம செக் பண்ணணும். அதாவது இந்த ஸ்லாஷ் அப்டேட் யூசர் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால கண்டிஷன் வைக்க முடியும். எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணலாம், வெறும் நோடை மட்டும் யூஸ் பண்ணி நான் ஒரு பாத்துல வரதை ரீட் பண்ணி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் பாத்துலயுமே நம்மளால கண்டிஷனா வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலா இந்த இடத்துல ஸ்டார்ட் வித்ன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதாவது நம்மளோட பாத் நேமோட ஸ்டார்டிங் இதுவா இருக்கணும், அப்டேட் யூசர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷா இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுட் அதை எடுத்து ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுட். ஸோ அதனால தான் அது ஸ்டார்டிங் வந்து இதுவா இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி இது கண்டிஷன். ஆக்சுவலி இப்போ இந்த இஷ்யூக்குள்ள இது போகும். தென் நான் இது ஏன் இந்த இடத்துல இந்த 1 2 என்னன்னு வந்தாதான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் யூசர் அண்ட் 2 வந்திருக்கு. ஸோ இதோட டைப் வந்து இன்னொரு கன்சோல்ல ஜஸ்ட் இதோட டைப் கண்டுபிடிக்க டைப் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்தா இதெல்லாம் டைப் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த நான் நம்பர் 2 தானே கொடுத்துருக்கேன், இதோட டைப் என்ன இங்க பிரிண்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரிங் கரெக்டா. இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸோ ஆனா நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது ஐடி அப்படிங்கிறது நம்பர், இது ஸ்ட்ரிங் கிடையாது. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்துறதுக்கு இந்த பார்சிங் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நீங்க இந்த அப்டேட் யூசர் கூட ஸ்ட்ரிங்கா மாத்தலாம், ஆனா அது ஆக்சுவலி ஒரு டெக்ஸ்ட், அதை நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறது ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது.
ஸோ அதனால நம்பர் ஸ்ட்ரிங்கா இருக்கு. அந்த நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜருக்கு மாற்றணும். ஒரு நம்பரா மாற்றணும். அப்படின்னா அது இன்டிஜர். ஸோ இன்டிஜருக்கு மாத்துறதுனால இந்த பார்ஸ் இன்ட் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யார் கொஸ்டின் கேட்டுறீங்க புரிஞ்சுதா? ஒரு நம்பரை நமக்கு அந்த ரவுட் பாத்துல அது ஸ்ட்ரிங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்தினாதான் நம்மளால வந்து வேலிடேட் பண்ண முடியும் எந்த யூசர் அப்டேட் பண்ண போறோம் அப்படின்றத. ஸோ அதுக்காக அதை நம்ம இன்டீஜரா மாத்தணும். ஸோ அதுக்கு அந்த பார்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிற மெத்தட். ஓகே. ஸோ மெக்காலஜி கேட்டீங்களா? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ மேபி நான் இங்க கன்சோல்லாம் எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி காலன் வச்சு ஐடி அப்படின்னு இப்படி கொடுத்துருந்தோம்ல. ஸோ இது வந்து ஏன் ஒர்க் ஆகலைன்னா, நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ்ல இது ஒர்க் ஆகும். இந்த மெத்தடு இந்த மாதிரி காலன் வச்சு ஐடி கொடுத்து நம்ம டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டேரக்ட் நோட்ல அதை யூஸ் பண்ண முடியாது. டேரக்டா அதை வந்து ரீட் பண்ணாது நோட் ஜேஎஸ். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கண்டிஷன் எப்படி வைக்கணும்னா, அப்டேட் யூசர் தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாத். இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதுதானே ரவுட் பாத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஸ்லாஷ் அப்டேட் யூசர் ஸ்லாஷ் அப்படின்றது இருந்துச்சுன்னா இந்த அப்டேட் மெத்தட், அதாவது இந்த புட் மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இந்த கண்டிஷனை ஸ்டார்ட் வித்ன்னு மாத்திக்கிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம போஸ்ட்டுக்குலாம் வெறும் பாத் நேம் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா அங்க வந்து ஒரே ஒரு பாத் நேம் மட்டும்தான். ஆட் யூசர்னா ஆட் யூசர் மட்டும்தான், கெட் யூசர்னா கெட் யூசர் மட்டும்தான். ஸோ அங்க வந்து நம்ம ஃபுல்லா வச்சிருக்க மாட்டோம். கரெக்டா? ஸோ அதனாலதான் வந்து நான் இந்த இடத்துல நம்ம அந்த பாத் நேம் டாட் ஸ்டார்ட் வித் அப்படின்றத யூஸ் பண்ணல. இங்க நமக்கு வந்து 2 ரவுட் பாத் இருக்கு. அதனால நம்ம ஒரு இது மட்டும் தான் நம்மளால வேலிடேட் பண்ண முடியும். செகண்டா வர ரவுட் பாத் என்னன்னே நமக்கே தெரியாது. நம்ம என்ன வேணா போடலாம், என்ன நம்பர் வேணா போடலாம். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு எதுவும் போட முடியாது. எக்ஸாக்டா இதுதான் நான் ரவுட் பாத்தா செட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக இந்த இந்த அப்டேட் யூசர் அப்படிங்கிற இந்த ஸ்டார்டிங் ரவுட் வந்தா மட்டும் போதும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ வேற எதுக்காகவும் இல்லை. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா யூசர் டேட்டாவும் எடுத்தாச்சு. அடுத்தது நமக்கு தேவையான ஐடியும் பாஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஓவரால் யூசர் டேட்டால இருந்து நமக்கு தேவையான யூசரை மட்டும் எடுக்கணும் தனியா. ஏன்னா அப்பதான் அந்த யூசரை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். கரெக்டா? இப்போ 2வது யூசர்னா, இப்போ நான் இங்க வந்து நம்பர் 2 கொடுக்குறேன்னா 2வது யூசரை நான் வந்து எடுக்க போறேன். அப்போ 2வது யூசர் யாரு? ரகு. ஸோ ரகுன்ற யூசர், அவங்களோட ஐடி 2, அப்புறம் ரோல் வந்து டெவலப்பர். ஸோ இந்த டேட்டா எனக்கு வேணும். அப்பதான் நான் வந்து இவரோட நேம் நம்ம என்ன அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் டேட்டாவை எடுத்தாச்சு, ஐடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து மேட்ச் பண்ணி அந்த ஒரு யூசரை நம்ம எடுக்கணும். ஆல் டேட்டால இருந்து ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, சேம் இந்த மெத்தட் என்ன பண்ணலாம்னா, கான்ஸ்டன்ட் நமக்கு ஒரு சிங்கிள் யூசர் வேணும். கரெக்டா? ரகுன்ற யூசரை மட்டும் நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த ஐடி தான் இப்போதைக்கு மேட்ச் ஆக போகுது. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் யூசர் நான் எடுக்க போறேன். யூசர் ஈக்குவல் டு இதுதானே நம்மளோட ஆல் யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ் எல்லா யூசரும் அங்கதான் இருப்பாங்க, அந்த வேரியபிள்ல சேவ் ஆயிருப்பாங்க. ஸோ யூசர்ஸ் டாட் ஃபைண்ட்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல ஒரு டேட்டாவை ஒரு ஒரு கீ வேல்யூ பேரை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைண்ட் மெத்தட் மூலியமா நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபைண்ட் போட்டு அதுல கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூசரோட ஐடி தானே எடுக்க போறோம். ஸோ இப்போ யூஐடி அப்படின்னு சும்மா இந்த யூஐடிங்கிறது நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ ஒரு கால் பேக் தான், அது நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ அப்போ யூஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வச்சிருக்கேன். அப்போ யூஐடி வந்து யூஐடியில, அதாவது இது என்ன பண்ணும் தெரியுமா? இது வந்து ஜஸ்ட் ஒரு லூப் பண்ணும், அவ்வளவுதான், ஒரு ஃபார் லூப். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது லூப் பண்ணும்போது இந்த டேட்டா வரும், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வரும், நேம் ஐடி ரோல். அப்போ நான் இந்த ஐடியும் நான் இங்க ரவுட் பாத்துல வச்சிருக்க ஐடியும் ஈக்குவலா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுதான் அந்த ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், நிறைய யூசர்ஸ். ஓகே.
இந்த ஃபைண்டுங்கிறது ஒரு ஃபார் லூப். ஸோ அப்போ இந்த யூஐடி அப்படிங்கிறது ஒரு யூசர். இதை லூப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூசர் மட்டும் இங்கே எடுத்துட்டு வரும். செகண்ட் டைம் லூப் பண்ணும்போது செகண்ட் யூசரை மட்டும் எடுத்துட்டு வரும். ஓகேவா? அப்போ நம்ம அதுல எதை செக் பண்ண போறோம்னா ஐடி தான். கரெக்டா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூசர்ல ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு கீயை எடுக்கணும், வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா டாட் வச்சு எடுப்போம். ஸோ அப்போ யூஐடி டாட் ஐடி. ஏன்னா நமக்கு அங்க ஐடி தானே கீ இருக்கு. ஸோ அப்போ ஐடி, அந்த ஐடியும் நான் இங்க கெட் பண்ணி வச்சிருக்க ஐடியும் ஈக்குவலா இருந்தா அந்த யூசர் தான் எனக்கு வேணும். கரெக்ட்? இப்போ இந்த யூசர் கரெக்டா எடுத்துட்டு வருதான்னு பார்ப்போமா? ஸோ நமக்கு ரகுன்ற யூசர் வரணும். கரெக்டா? ஸோ செக் பண்ணுவோமா? ஸோ இப்போ இங்க கன்சோல்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ரகுவோட அந்த ரகுன்ற யூசரோட டேட்டா வந்து வந்துருச்சு. நேம் வந்து ரகு, ஐடி 2, ரோல் வந்து டெவலப்பர். எனக்கு இந்த இடத்துல இதை ஃபைன் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் இதுலயே வந்து இந்த 2க்கு பதிலா 3 போறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஐடி 3ல இருக்க யூசரை எனக்கு எடுத்து வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டா டாட் ஜேசன் ஃபைல்ல ஐடி 3ல இருக்க யூசர் யாருன்னா சூர்யா. நேம் சூர்யா, ரோல் வந்து டெஸ்டர். இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் 5ன்னு போடுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ 5வது யூசர் போடுறோம்னா நமக்கு 5வது யார் இருக்காங்களோ அந்த யூசரோட டேட்டா கிடைச்சிடும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் இந்த நம்பர், இங்க கொடுக்குற இந்த நம்பரை தான் நம்ம இங்க எடுக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஐடி எந்த யூசரோட ஐடி கூட மேட்ச் ஆகுதோ அந்த யூசரை நம்ம இங்க கெட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் என்ன பண்றோம்னு. ஓவரால் யூசர்ஸ் எடுக்கிறோம். அடுத்தது அந்த ஐடியை கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து எந்த ஐடியோட எந்த டேட்டாவை அப்டேட் பண்ண போறோன்றதுக்காக அந்த ஐடி நமக்கு தெரியணும். அதுக்காக ரவுட் பாத்துல அந்த ஐடி நம்ம செட் பண்ண போறோம். ஸோ அந்த ஐடியை எடுக்கணும். அதுக்காக இந்த பார்ஸ் இன்டிஜர் போட்டு அந்த பாத் நேம்ல இருந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஐடியை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த ஐடியை ஈக்குவல் பண்றோம் அந்த ஓவரால் டீட்டெயில் கூட, ஓவரால் லிஸ்ட்ல எந்த ஐடி வந்து மேட்ச் ஆகுதோ அந்த யூசரை நான் அப்டேட் பண்ண போறேன். அதனால அந்த யூசரோட டேட்டா எனக்கு வேணும். ஸோ அந்த யூசரை நான் இங்கே ஃபைன் பண்றேன். ஸோ இந்த 3 ஸ்டெப் எல்லாருக்கும் கிளியரா? ஸோ ஆல் டேட்டா எடுக்கிறது, தென் அந்த ஸ்ப்ரெட் பண்ணி ஐடி எடுக்கிறது, பிளஸ் அந்த ஐடியை வச்சு ஃபைன் பண்றது அந்த யூசர். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது நம்ம அந்த யூசரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன டேட்டாவை அப்டேட் பண்றது? இப்போ நமக்கு யூசர் யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. இங்க என்ன டேட்டா பாசிபிள் அப்டேட்னா நேம், ரோல், இதை ரெண்டையும் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அப்போ அந்த டேட்டாவை நம்ம எங்க இருந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் பாடி மூலியமா சென்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ நமக்கு இங்க ரெக்வஸ்ட் பாடி இருக்கு. ஸோ அப்போ ரெக்வஸ்ட் பாடி மூலியமா நான் சென்ட் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூசர் ஃபைல் என்ன இருக்குங்க, மரியான் இருக்கா? ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நேம் வந்து ரம்யான்னு மாத்த போறேன். மரியான்ற நேமை ரம்யான்னு மாத்த போறேன். அடுத்தது வந்து ரோல், அங்க ரோல் இருக்குதானே, ரோல் வந்து இங்க என்ன ஆல்ரெடி இருக்கு, ஸ்டூடெண்ட் இருக்கா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். ஓகே, ஸோ ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக. ஸோ ஆல்ரெடி பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாமா? பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் நான் வந்து செட் பண்ணிட்டேன். நேமையும் நான் மாற்ற போறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த டேட்டாவை நான் வந்து மாற்ற போறேன். எந்த யூசர்னா இந்த 5வது யூசருக்கு. ஓகே. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெக்வஸ்ட் பாடியில இருந்து டேட்டாவை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் கெட் ரெக்வஸ்ட் பாடி டேட்டா, இது வந்து நம்ம போஸ்ட் மெத்தட்லேயே பார்த்தது தான். நான் ஜஸ்ட் அதை அப்படியே ரிவ்யூஸ் பண்ண போறேன். ஓகே. இப்போ நமக்கு இந்த கன்சோல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த ரெக்வஸ்ட் கெட் ரெக்வஸ்ட் பாடி அப்படின்ற இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி இங்க பாடி டேட்டாவை ரீட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதியிருப்போம். ஆன் போட்டு டேட்டா இந்த பாடியில வர டேட்டாவை இங்க ஜேசனா மாத்தி சென்ட் பண்றதுக்கு இந்த ஒரு மெத்தட் எழுதியிருப்போம். ஸோ அந்த மெத்தட் தான் நான் ஜஸ்ட் அப்படியே ரீயூஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் அந்த கால் பேக் தான். ஓகே. இப்போ இந்த டேட்டா தான் நான் ரெக்வஸ்ட் பாடியில அனுப்புற டேட்டா. ஓகே.
ஓகே, ஸோ நான் லாக் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கன்சோல்ல எனக்கு இங்க காட்டுது நேம் வந்து ரம்யா, ரோல் வந்து பாஸ்ட் அவுட் சிங்கிள். ஸோ நம்ம என்ன ரெக்வஸ்ட் பாடியில இங்க கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு யூசர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, என்ன டேட்டாவை மாற்றணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அப்டேட் பண்ணுவோம்? யூசர் டாட் நேம் ஈக்குவல் டு டேட்டா டாட் நேம், அவ்வளோதான். ஸோ நான் இந்த யூசர்ல தான் என்னோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர் இருக்காங்க, புதுசா வந்த டேட்டா இதுதான் நியூ டேட்டா. கரெக்டா டேட்டான்றது. ஸோ நம்ம எப்படி இந்த நியூ டேட்டா நினச்சிக்கலாம், நியூ டேட்டா, நியூ டேட்டாவில் இருக்க நேம். அடுத்தது யூசர் டாட் ரோல் ஈக்குவல் டு நியூ டேட்டா டாட் ரோல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ ஒன்ஸ் இது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்பயும் போல வந்து ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ எப்பயும் போல உள்ள ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் 200. ஸோ 200 அப்படிங்கிறது சக்ஸஸ், அதனால அந்த 200. அண்ட் இதுல நம்ம இப்போ இன்னும் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை தான் மாற்றிருக்கோம். கரெக்டா? நம்ம இன்னும் அந்த ஃபைலை அப்டேட் பண்ணல. இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இன்ன வரைக்கும் நம்ம அப்டேட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த ஃபைலை அப்டேட் பண்ணல, டேட்டாவை மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அந்த ஃபைலை இன்னும் அப்டேட் பண்ணல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தான் அப்டேட் பண்ணிருக்கேன், இன்னும் அந்த ஃபைலுக்கு அந்த டேட்டா போகல. கரெக்டா? ஸோ இப்போ ஃபைல்ல எப்படி டேட்டாவை அப்டேட் பண்றது அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு ஃபைலையும் அப்டேட் ஆகணும்ல, இங்க மட்டும் அப்டேட் ஆனால் அது கரெக்ட் இல்லை. நம்ம என்ன இருக்கும், ஃபைலிங் தானே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஃபைலையும் எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ எப்பயும் போல இதுல வந்து ஜஸ்ட் வச்சு எப்பயும் போல அந்த ஃபைலை நம்ம ரைட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் அந்த டேட்டா டாட் ஜேசான்ற ஃபைலை நான் ஜஸ்ட் இந்த யூசர் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான். ஸோ ஸோ நம்ம இங்கே போஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணமோ அதே தான். எப்படி ஒரு நியூ யூசரை புஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணும்போது அது அப்டேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கரெக்டாக, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். நான் டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைலை நான் ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறத அப்படியே இங்கே கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த யூசர்ஸ் தானே ஆல் டேட்டா. கரெக்டா? ஸோ அதனால அதை நான் அப்படியே கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, சேவ் பண்ணிட்டு பார்க்கும்போது சம்திங் எரர், நியூ யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட். நம்ம வந்து இந்த யூசர் தானே இருக்காங்க, நியூ யூசர் மாற்றிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வேரியபிள்லாம் நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கடைசியாக இந்த டேட்டா ஃபைல் பார்த்தீங்கன்னா ரம்யா அண்ட் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ இங்கே போய் பார்த்தாலும் அதே டேட்டா தான் இருக்கும். ஸோ 5வது டேட்டா ரம்யான்றது மாறிடுச்சு, அண்ட் ரோல் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ன்றது மாறிடுச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஆல் யூசரை கெட் பண்ணுறோம். எந்த யூசரை அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த யூசரோட ஐடியை ரவுட் பாத்தில் இருக்கும், அந்த பாத்தில் இருந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஐடியை கண்டுபிடிக்கிறோம்.
அந்த ஐடியை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஐடி எந்த அந்த யூசர்ஸ் ஆல் யூசர்ஸ் அப்படிங்கிற அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல எது கூட மேட்ச் ஆகுதோ அந்த யூசரை நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதுக்காக இந்த லைன் நம்பர் 54. அடுத்தது நமக்கு ரெக்வஸ்ட் பாடியில தான் நம்ம டேட்டாவை அனுப்ப போறோம். ஸோ அப்போ ரெக்வஸ்ட் பாடியை ரீட் பண்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருந்தோம், ரெக்வஸ்ட் பாடி கெட் ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்றோம், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்றோம். ஸோ அதை பண்ணும்போது நமக்கு இந்த டேட்டா ஒரு நியூ டேட்டா நமக்கு கிடைக்கும், ரெக்வஸ்ட் பாடியில் இருக்க டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நம்ம கண்டுபிடிச்ச இந்த யூசரோட டேட்டாவுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இந்த யூசருங்கிறது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட், நமக்கு தேவையான ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த யூசரோ அந்த யூசர். அப்போ யூசர் டாட் நேம் அப்புறம் யூசர் டாட் ரோல், இதை ரெண்டையும் நமக்கு நியூவாக வரக்கூடிய டேட்டால இருந்து அப்டேட் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அப்டேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ தென் ஃபைனலி அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த ஃபைலை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்டேட், அதனால 200 சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் கோட். அடுத்தது எப்படியும் போல ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு ரைட் ஃபைலுங்கிற மெத்தட், இந்த டேட்டா டாட் ஜெய்சானுங்கிறது தான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ அதில் இந்த ஓவரால் யூசர்ஸ், இந்த யூசர்ஸ் தானே நமக்கு எல்லா யூசரும் வேணும், சேம் டைம் அப்டேட் பண்ண யூசரும் வேணும். ஸோ அப்போ இந்த யூசர்ஸை இதுக்குள்ளே நம்ம போட்டு இங்கே வந்து இந்த 4 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த இண்டென்டேஷன் அந்த கேப் அதுக்காக. ஸோ ஃபைனலி ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட், எனக்கு எல்லா யூசரும் இங்கே பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். எண்டில் எண்டுன்றது இந்த ஒரு ரெஸ்ட் காலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ ஃபைனலி நம்ம இங்கே போயிட்டு ட்ரிகர் பண்ணோம்னா நமக்கு அந்த டேட்டா அப்டேட் ஆகிடும் ஆஸ் வெல் அஸ் இந்த இது. இப்போ இன்னொரு இது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணலாமா? இந்த ஃபர்ஸ்ட் யூசரை இந்த ரோல் மட்டும் வேற ஏதாவது மாற்றலாம், நேம் அதே வச்சுக்கலாம், பட் ரோல் மட்டும் சும்மா வேற ஏதாவது மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் யூசர், அடுத்தது நேம் வந்து சேம் அதுவே இருக்கட்டும் அருண் அப்படின்றது. ரோல் வந்து ஆல்ரெடி அந்த டெவலப்பர்னு இருக்கும், நான் ஸ்டூடெண்ட்னு மாற்றுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரோலை மட்டும் நான் இங்கே வந்து மாற்றுறேன், ஓகேவா, டெவலப்பருங்கிறது. ஸோ இந்த ரெண்டையும் குறித்து ஜஸ்ட் அப்படியே டெவலப் பண்ணலாம், எனக்கு இங்கே மாறிடும். ஸோ மாறிடுச்சா? சேம் டைம் இந்த ஃபைலில் வந்தாலும் எனக்கு ரோல் வந்து ஸ்டூடெண்ட்டே மாறிடுச்சு. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட கோட் டைனமிக்காக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா எப்படி இது வந்து அப்டேட் ஆகுது, எப்படி வந்து இது நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் இந்த புட் மெத்தட் எல்லாருக்கும் கிளியரா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த புட் மெத்தடே வந்து நம்ம இன்னொரு விதமா பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நமக்கு தேவை இந்த ஐடி, கரெக்டா? இந்த ஐடி இருந்தா அந்த யூசரை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதே மாதிரி அந்த யூசரை ஐடென்டிஃபை பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ணவும் முடியும். கரெக்ட்? இந்த ஐடி தான் நமக்கு வேணும். அந்த ஐடியை நம்ம இங்க ரவுட் பாத் மூலியமா நம்ம இங்க எடுத்தோம், அதுக்கு பதிலா ரெக்வஸ்ட் பாடி மூலியமாவும் நம்மளால எடுத்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதுதான் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்லாஷை நான் எடுத்துருவேன். இங்கேயும் நம்ம வந்து வெறும் கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அதாவது இப்போ அப்டேட் மெத்தட் தான் பண்ண போறோம், பட் வேற மெத்தட், ஐ மீன் அந்த பாத் நேம்ல இருந்து கண்டுபிடிக்காம நம்ம ரெக்வஸ்ட் பாடியிலேயே அந்த ஐடியை அனுப்பி அந்த ஐடியை எடுத்து அப்டேட் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, பாத் நேம் எப்பயும் போல பழசுதான், பாத் நேம் ஈக்குவல் டு எப்பயும் போல நம்ம போடுறது தான். ஓகேவா? ஸோ அப்டேட் யூசர் சேம், நம்ம இங்க எப்படி போஸ்ட் மெத்தடுக்கு கெட் மெத்தடுக்குலாம் எழுதணுமோ அதே மாதிரி தான் நான் இங்க பாத் நேம் போட்டிருக்கேன், ட்ரிபிள் ஈக்குவல் போட்டு அப்டேட் யூசர் அப்படின்னு வரணும். நான் இப்போ ரவுட் பாத்துல நான் என்னோட ஐடியை நான் கொடுக்க போறதில்ல, அதனால இதை நான் எடுத்துருவேன் ஐடின்றது. ஓகே, ஸோ அப்போ இங்க ஐடி கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஐடியை சேம் இது கூடவே ரெக்வஸ்ட் பாடியில அனுப்ப போறேன். ஸோ ஐடி கோலன்
இப்படின்னு ஐடி அனுப்ப போறோம் இங்க ரெக்வஸ்ட் பாடியில. ஓகே. ஸோ அப்போ ரெக்வஸ்ட் பாடி டேட்டா நமக்கு எங்க கிடைக்கும்? இங்க உள்ளதான் கிடைக்கும், இந்த இடத்துல. கரெக்டா? அப்போ ஜஸ்ட் இந்த மெத்தடை இங்க இப்படி உள்ளுக்குள்ள தள்ளி விட்டா முடிஞ்சு. இந்த இடத்துல நியூ டேட்டா டாட் ஐடி, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி கிடைச்ச உடனே நமக்கு இந்த நியூ டேட்டா ஐடியில இருந்து அந்த யூசர் கிடைச்சிருவாங்க. ஸோ தென் எப்பயும் போல அப்டேட் ஆயிடும். சிம்பிள். ஒரே ஒரு லைன் தான் நான் மாற்றிருக்கேன். பாத் நேமை நம்ம பழைய மாதிரியே வச்சுக்கிட்டோம். ரவுட் பாத்லேருந்து ஐடி எடுக்க போறது இல்லை. ஸோ அதனால அந்த ஸ்பிளிட் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. அடுத்தது நமக்கு இந்த ஐடி வேணும். நான் அந்த ஐடி எங்கேருந்து சென்ட் பண்ண போறேன்னா ரெக்வஸ்ட் பாடியில இருந்து சென்ட் பண்ண போறேன். அப்போ ரெக்வஸ்ட் பாடியில ஐடி 2 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அந்த ஐடி நமக்கு எங்க கிடைக்கும்? இந்த ரெக்வஸ்ட் கெட் ரெக்வஸ்ட் பாடி அப்படின்ற இந்த மெத்தட்ல உள்ளதான் கிடைக்கும். அப்போ அதுக்குள்ள இந்த ஃபைண்ட் மெத்தடை நான் மூவ் பண்ணிட்டு என்னோட ஐடி இந்த நியூ டேட்டால இருந்து வரக்கூடிய ஐடி தான். ஸோ அதுதான் இந்த ஐடி. அப்போ நியூ டேட்டா டாட் ஐடி நான் எடுத்துட்டேன்னா எனக்கு தேவையான ஐடி கிடைச்சிரும். ஸோ என்னால் வந்து அந்த யூசரை எடுத்து அப்டேட் பண்ணி நீங்கள் ஃபைல்லையும் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் போகலாம். டெவலப் பண்ணி இருக்கணும். இப்போ மாத்திரம். ஸோ ஐடி வந்து 1 வந்து சேவ் பண்ணிட்டேன். சர்வர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இன்ஜிரோட வச்சு போடுறேன். நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. இப்போ வெறும் இதுதான். ஏன்னா நம்ம இதுதானே வச்சிருப்போம். ஐடியை நம்ம ரெக்வஸ்ட் பாடியில் அனுப்ப போகிறோம், ரவுட் பாத்தில் இல்லை. ஓகே. ஸோ அப்டேட் யூசர் மட்டும் தான் நான் சொல்றேன். சென்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இந்த ஃபைலில் போய் பார்த்தாலும் இதை நம்ம சேவ் பண்ணாம வச்சிருக்கிறோம், அதனால இது அப்டேட் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது. ஓகேவா? ஸோ நேம் வந்து அருண் அப்படின்ற நேம், ஐடி 1 நம்ம அந்த ஐடி தான் அனுப்பிடணும். தென் ரோல் வந்து ஆல்ரெடி டெவலப்பர், இப்போ ஸ்டூடெண்ட் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த ரோல் வந்து ஸ்டூடெண்ட் தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பாடியில ஐடியை அனுப்பியும் நம்மளால ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும் அந்த ஐடியை எடுத்து. இல்லை ஒரு பாத் நேம்ல பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி பாத்தை நம்ம ரீட் பண்ணி பண்ண முடியும். அந்த ஐடியை ஃபைன் பண்ணி அந்த யூசரை ஃபைன் பண்ணி அப்டேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த 2 விதத்துல நம்ம எப்படி வேணாலும் ஒரு யூசரை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு சின்ன சேஞ்ச் தான். ரவுட் பாத்துல சென்ட் பண்றதுக்கு பதிலாக ரெக்வஸ்ட் பாடியில நம்ம சென்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது ஃபைனல் மெத்தட் டெலிட். ஸோ டெலிட்டுக்கும் சேம் இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு பெல்ஷீட் கண்டிஷன் வச்சுக்கலாம். அதோட மெத்தட் வந்து delete. அடுத்தது என்னோட பாத் நேம் வந்து இங்க வந்து டெலிட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளால ரெக்வஸ்ட் பாடி செட் பண்ண முடியாது. பட் புட் மெத்தட் போஸ்ட் மெத்தடுக்கு ரெக்வஸ்ட் பாடி சென்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து நம்ம இங்க வேற ஆப்ஷனே இல்லை. நம்ம ரவுட் பாத்துல தான் அந்த ஐடியை சென்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இங்க டெலிட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு யூசரை தான் நம்ம டெலிட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஒரு யூசரை டெலிட் பண்றதுக்காக அந்த ஐடி என்னன்னு நமக்கு தெரியும். எந்த யூசரை டெலிட் பண்ண போறீங்க அப்படின்ற ஐடி வேணும். அப்போ அந்த ஐடி நமக்கு தெரியணும்னா நம்ம அதை எப்படி எடுக்கிறதுனா 2 வழி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒன்று அந்த ரவுட் பாத்துல செட் பண்ணி பண்றது, இன்னொன்று ரெக்வஸ்ட் பாடியில செட் பண்றது. இங்க நமக்கு டெலிட் மெத்தட்ல ரெக்வஸ்ட் பாடியை நம்மளால செட் பண்ண முடியாது. ஓகே. கெட் மெத்தட் டெலிட் மெத்தட்ல இந்த ரெக்வஸ்ட் பாடியை நம்மளால செட் பண்ண முடியாது, செட் பண்ணக்கூடாது. அது தப்பு, எரர் அடிக்கும். ஆனா போஸ்ட் அண்ட் புட் மெத்தட்ல பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால நம்ம இப்போ டெலிட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அதனால நம்மளால ரெக்வஸ்ட் பாடியில செட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை, ஸ்டார்ட் வித் மெத்தட் தான் போகும். ஏன்னா அதுல டைனமிக்கா வரப்போகுது அந்த யூசர் ஐடி. நம்ம ரவுட் பாத்துல இருந்து தான் நம்ம வந்து
ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நமக்கு டேட்டா வேணும், ஆல் யூசர் டேட்டா. அப்பதான் வந்து ஒரு யூசரை ஃபைண்ட் பண்ணணும். சேம் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுக்கிறோம். அடுத்து வந்து இந்த இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்றோம். சேம் அதே காப்பி பேஸ்ட் தான். காப்பி பேஸ்ட். அடுத்து நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் யூசரோட இண்டெக்ஸ் நமக்கு வேணும், ஐடி. இந்த டெலிட்டுமே வந்து நம்ம நிறைய மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஐடியோட இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி ஸ்ப்ளைஸ் மெத்தடும் போட முடியும். ஸ்ப்ளைஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியல. பை டிஃபால்ட் இப்போ வந்து 0,1 கொடுத்தா அந்த எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸை டெலீட் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் டெலீட் பார்க்கலாம். ஸ்ப்ளைஸ் மெத்தடும் பார்க்கலாம், டைரக்டா வந்து இன்னொரு மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா ஜஸ்ட் அந்த யூசரை கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல் டு எப்பயும் போல யூசர்ஸ்ல நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் போட்டோம். ஃபைண்டுன்றது ஒரு யூசரோட வந்து அப்டேட்டட் யூசர். நம்ம இங்கேயும் ரிமூவ் பண்ண போறோம், அதனால அப்டேட்டட் யூசர்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபைண்ட் மெத்தட் ஒரு யூசரை ஃபைண்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஃபில்டர் மெத்தட். ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோமோ, என்ன லாஜிக் கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஃபில்டர் பண்ணும் அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ சேம் நமக்கு யூஐடி தான் தெரியும், கால் பேக்ல போடுறோம். யூஐடி டாட் ஐடி. ஐடி தானே நமக்கு இருக்கு. ஸோ ஐடி இங்க நான் என்ன பண்ண போறேன்னா நாட் ஈக்குவல் ஈக்குவல் போட போறேன். ஸோ இந்த நாட் ஈக்குவல் அப்படி எதுக்கு நான் போடுறேன்னா நமக்கு இங்க என்ன பண்ண போறோம், இந்த ஆல் யூசர்ல டெலீட் பண்ண போறோம், அதாவது ரிமூவ் பண்ண போறோம். அப்போ இந்த ஃபில்டர் மெத்தட்ல கண்டிஷன் என்னன்னா நான் கொடுக்குற ஐடி, அதாவது இந்த ஐடி இந்த யூசர்ஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது எனக்கு வேணாம், அது எனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது எனக்கு வேணாம். மீதி என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதா இந்த கண்டிஷன். இப்போ இங்க நீங்க ஈக்குவல்னு போட்டீங்கன்னா அந்த ஒரு யூசரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும், ஃபில்டர் பண்ணி எடுக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வச்சுக்கலாமா, ரோல் வந்து ஸ்டூடெண்ட்னு இருக்க எல்லா யூசரும் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஃபில்டர் மெத்தட் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரோல் வந்து ஸ்டூடெண்ட்னு இருக்கு. ஸோ நான் அனுப்புகிற ரோல் இங்கே இருக்கும். இது இப்போ இதுக்கு எப்படி வருது, நான் உங்களுக்கு ஃபில்டர் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக தான் இந்த ரோல் வச்சு போகிறேன். ஓகே. அப்டேட்டட் யூசர் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபில்டர் மெத்தட் தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வேற எதுவும் இல்லை. இங்கே போயிட்டு இது டெலிட் மெத்தட், இதில் ரெக்வஸ்ட் பாடி கிடையாது. இங்கே வந்துட்டு டெலிட் யூசர் ஸ்லாஷ் நான் வந்து இப்போ ரோல் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட் நான் இது வந்து இண்டிவிஜுவலாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாஸ் இன்ட்டு போடக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகிட்டு மேபி நான் வந்து டூலே போடுறேன். இதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரெண்டு பேரோட இது வந்து இருக்காது இந்த மாதிரி, பட் ஒரு ஃபில்டர் மெத்தடுக்காக நான் வைக்கிறேன். ஓகே. இது இந்த மாதிரி ஆனால் வைக்கக்கூடாது, ஐடி வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ பட் நான் உங்களுக்கு அந்த ஃபில்டர் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது காட்டுறதுக்காக ரெண்டு இடத்துல ஒரே இது வைக்கிறேன். ஓகே. இந்த ஃபில்டர் மெத்தடுக்காக இப்போ நான் மீட் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் சென்ட் பண்ணனா கான்ஸ்டன்ட் நேம் ஐடி கொடுத்துருக்கோம், ஸ்பிளிட் டு செகண்ட் பார்ட். அதுக்காக வந்து பார்சல்
இந்த ரோல் கொடுத்தோம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணோம் எப்படின்னு போல நம்ம ஆல் டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம கொடுக்குற ஐடியை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணுன்னா நான் இங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஃபில்டர் பண்ணும், ஓவரால் டேட்டாவை. அப்போ இங்க என்ன கண்டிஷன், நான் கொடுக்குற ஐடியும் அந்த டேட்டாவில் இருக்க ஐடியும் ஈக்குவலா இருக்கும். அப்படி எத்தனை டேட்டா ஈக்குவலா இருந்தாலும் அந்த லிஸ்ட் எனக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த ஃபில்டரோட வேலை. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 யூசரோட ஐடி ஈக்குவலா இருக்கு, ஐடி அப்படின்ற மாதிரி கரெக்டா. அப்போ எனக்கு இந்த 2 யூசரும் எனக்கு ஃபில்டர் பண்ணி இது கொடுத்துருச்சு. இந்த 2 யூசர் மட்டும்தான் கொடுக்குது, நல்லா கவனிச்சுங்க. மொத்தமா நமக்கு 5 யூசர் இருக்காங்க. ஆனா இந்த ஃபில்டர் மெத்தட் கண்டிஷன் ஐடி ஈக்குவலா இருக்கிற நான் கொடுக்குற ஐடியும் அந்த டேட்டால இருக்க ஐடியும் ஈக்குவலா இருக்க ஓவரால் டேட்டா யார் யாரெல்லாம் ஈக்குவலா இருக்காங்க அந்த ஐடிக்கு மேட்ச் ஆகுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐடிக்கு பதிலாக ரோலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ரோல்லாம் ஸ்டூடெண்டா இருக்காங்களோ அந்த டேட்டாலாம் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ அப்போ அப்படி கொடுக்கணும்னா ரோல் ஸ்டூடெண்ட்னு எந்தெந்த ரோல் இருக்கோ, இப்போ இந்த 4வது யூசரும் இந்த ஃபர்ஸ்ட் யூசரும் தான் ஸ்டூடெண்ட். அப்போ இவங்க 2 பேரும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ இங்கே ஐடி நீங்க கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால 2 பேரோட ஐடி ஈக்குவலா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த அருண் அப்படிங்கிற நேம்ல இருக்க ஐடியும் ரகுன்ற நேம்ல இருக்க ஐடியும் ஈக்குவல். ஸோ அதனால எனக்கு இங்க 2 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நான் இங்க ஈக்குவல் பண்றேன். இப்போ இதுவே அங்க நாட் ஈக்குவல் போறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது அப்படியே ரிவர்ஸ்ல இந்த 2 தவிர மீதி எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பார்ப்போமா அது ஏன்னா நான் இங்க நாட் ஈக்குவல் போட்டேன், ஐடி வந்து மேட்ச் ஆகக்கூடாது, இது கூட மேட்ச் ஆகாம இருக்க யூசர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றதா இங்க கண்டிஷன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த 2 யூசரும் இங்க எனக்கு வராது, இந்த 2 யூசர் மீதி இருக்க யூசர்ஸ் தான் இங்க எனக்கு வருது. ஸோ ஃபில்டர் மெத்தட் எப்படி புரியுதா? ஸோ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஃபில்டர் பண்ணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை 1 மினிட் மாத்திக்கிறேன். ஐடியில் இந்த மாதிரி வைக்கக்கூடாது, ஸோ பட் நான் சும்மா டெஸ்டிங்காக வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு இப்போ இது வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ எந்த ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டா எனக்கு வேணாம், மீதி இருக்க டேட்டாவை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு டேட்டா நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ அந்த டேட்டாவை தவிர மீதி எல்லா டேட்டாவும் நமக்கு வரணும். கரெக்ட். இங்க போயிட்டு இந்த 2 கொடுத்து ஜஸ்ட் மறுபடியும் ட்ரிகர் பண்ணனா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 2வது யூசரை தவிர மீதி இருக்க 4 யூசரும் நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஐடி 1 3 4 5 2 மட்டும் இல்லை. ஸோ நமக்கு அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்போ ஃபைலை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணா போதும் எப்பயும் போல. இதை அப்படியே அப்டேட் பண்ணி அப்படியே இங்க போட்டு இந்த யூசர்ஸ்க்கு அப்டேட் யூசர் நான் அதுதானே அப்டேட்டட் டேட்டா. ஸோ ஜஸ்ட் அப்டேட் யூசர், அவ்வளோதான். இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த டேட்டா ஜஸ்ட் நம்ம ஃபைல் ரைட் பண்றோம், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல. ஓ இங்க போயிட்டு இப்போ 2வது யூசரை டெலீட் பண்ண போறேன். ஓகே, சென்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்க டேட்டா ரீட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கு, பட் 4 3 இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு, ஆனா 2 காணும். இங்க போய் பார்த்தாலும் இந்த இடத்துல இந்த யூசர் தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். அந்த டேட்டா தான் ரீட் பண்ண டேட்டா. ஸோ இப்போ இங்க ஏன் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் நேம் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ணது இந்த யூசர்ஸ் தானே, இந்த யூசர்ஸ்ல தான் நம்ம ஃபைலை ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஃபைலை ரீட் பண்ண கான்ஸ்டன்ட்டை தானே நம்ம அப்டேட் பண்ணணும், புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணக்கூடாது. புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணால்
புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாமே தவிர அந்த ஃபைலை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் அதே கான்ஸ்டன்ட்டை இங்கே யூஸ் பண்ணி அதே யூஸரை நான் அப்டேட் பண்ணனா எனக்கு இப்போ ஒர்க் ஆகும். சேம் அதே தான், பட் நான் அந்த நேம் மட்டும் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இது இன்னொன்று, கான்ஸ்டன்ட் டேட்டாவை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கான்ஸ்டன்ட் இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னா யூசர் அப்படிங்கிற வேரியபிளை ஃபில்டர் பண்ணி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு இதை வைக்கலாமே அப்டேட்டிங் இது நமக்கு கிடைச்சிச்சு. பட் நம்ம இந்த யூசரை கால் பண்ணி டேட்டாவை மாற்றணும். யூசர்ஸ் ஈக்குவல் டு அப்டேட்டட் யூசர் இப்படி வச்சு இந்த யூசரை தான் இங்கே ரைட் பண்ணணும். ஏன்னா அதுதான் ஆக்சுவல் டேட்டா. ஸோ இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. கரெக்டா? அதுக்கு அப்போ நம்ம என்ன வைக்கலாம்னா லெட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். அதை தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். லெட்டில் வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நிறைய ப்ராப்ளம் யூஸ் ஆகும். நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு சர்வரில். ஸோ அதனால நம்ம அது யூஸ் பண்ண வேணாம். ஸோ நான் லெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த யூசரை இப்போ அப்டேட் பண்ணால் நம்மளால வந்து அப்டேட் பண்ண முடியும். இங்கே இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தா அந்த செகண்ட் யூசர் இல்லை. 1 3 4 5. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாத்துல இருந்து பாஸ் பண்ணி அந்த ஐடியை எடுக்கிறோம். அண்ட் தென் ஃபில்டர் பண்ணுறோம். நமக்கு நம்ம என்ன ஐடி அனுப்புகிறோமோ அந்த ஐடி மட்டும் நமக்கு தேவையில்லை. அதனால அந்த ஐடியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அப்போ மீதி என்ன டேட்டா இருக்கோ அதுதான் அப்டேட்டட் யூசர். அந்த யூசரை நம்ம ஆல்ரெடி கெட் பண்ண வேரியபிள் அதை தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த யூசர்ஸை ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறோம். தென் எப்பயும் போல நம்ம அந்த ஃபைலை ரைட் பண்ணுறோம் ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் டேட்டா ஜீசன் அதில் அந்த யூசர்ஸ். ஸோ இந்த யூசர்ஸ் என்னவோ அதை நம்ம கொடுத்தோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கேயுமே நம்மளால இன்னொன்றும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம இதை இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணாமல் அந்த அப்டேட்டட் யூசரையும் போட்டாலும் அதே ரெண்டு ஒரே லிஸ்ட் தானே. நாங்கள் ஈக்குவல் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அப்டேட்டட் யூசரையே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படியும் போட முடியும். ஸோ நம்ம நிறைய மெத்தட் பார்க்குறோம். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும் பாருங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், பெருசாக சேஞ்ச் இருக்காது. நான் இப்போ இதை வந்து 3 போட்டுருக்கேன். ஏன்னா 2 அங்கே இருக்காது அதனால. ஸோ எனக்கு இப்போ 3 வந்து காணும். பார்த்தீங்கன்னா 1 4 5 மட்டும்தான் இருக்கு. 3 காணும். ஏன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இங்கே டெலீட் பண்ணுறது 2 விதமாக நம்ம பார்த்தோம். 2 விதத்தில் எல்லாம் ஒரே இதுதான், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். எப்பயும் போல யூசரை கண்டுபிடிக்கிறோம், ஐடி கண்டுபிடிக்கிறோம், ஃபில்டர் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கிறோம், அந்த அப்டேட்டட் யூசரை ரைட் பண்ணி மாற்றிக்கிறோம். இது ஒரு மெத்தட். அடுத்தது ஒரு வேரியபிளை ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இருக்கிற ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யூசர்ஸை லெட் போட்டு யூஸ் பண்ணி அதை அந்த யூசர் வேரியபிளை நான் அப்டேட் பண்ணிட்டு அந்த வேரியபிளே நான் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணணும்னா யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க. ஸோ இந்த மாதிரி என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ 2 விதமாக நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபைலை ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் அப்படின்னா நம்மளால வந்து ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெத்தட் நம்ம எப்பயும் போல ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்ப்ளைஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. கரெக்டா? ஸோ ஸ்ப்ளைஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா இப்படி நான் இதை கமாண்ட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொன்று தனியாகவே போகிறேன். ஸோ ஸ்ப்ளைஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ எப்பயும் போல இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? மேபி இதில் ஒரு பாத்தில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறேன்.
ஃபைண்ட் பண்ணி அதோட ஐடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த யூசர் டாட் ஐடின்னு வச்சா நமக்கு ஐடி கிடைச்சிடும். கரெக்டா? அந்த ஐடி ஸ்ப்ளைஸுக்கு நமக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ், ஃபைண்டுக்கு பதிலாக ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் மெத்தட், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஜஸ்ட் யூசர்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ், இந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக அந்த இண்டெக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எவ்வளோ டேட்டா டிலீட் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் கமா 1, அவ்வளோதான். இப்போ நான் இதை ஸ்ப்ளைஸ் பண்ணிட்டு எப்பயும் போல நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நான் ஸ்ப்ளைஸ் பண்ணிட்டு அந்த யூசரை நான் அப்டேட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் இது போட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகும், ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணாலும். இப்போ என்ன யூசரை டெலிட் பண்ணலாம்னா ஒரு 4வது பொண்ணா அது யூசர் டெலிட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே வந்தாலும் ஃபர்ஸ்ட் யூசர் இருப்பார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளைஸ் பண்ணியும் நம்மளால ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 3 விதமாக நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃபில்டர் மெத்தட் மூலியமா பண்ணுறது. அந்த ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற வேரியபிளை அப்டேட் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா அப்டேட்டட் யூசரை டேரெக்டாக போட்டு பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணி, இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மூலயமா நமக்கு இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணுனா, இது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, 0வா 1ஆ 2வா, அந்த மாதிரி வந்து இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணும். ஏன்னா ஸ்ப்ளைஸ் மெத்தடுக்கு இண்டெக்ஸ் தான் தேவை. ஸ்ப்ளைஸ்னா டெலீட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ண, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணால் இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்போது இதுதான் என்னோட ஓவரால் யூசர்ஸ். அந்த யூசரை நான் ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ண இண்டெக்ஸை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஃபைலில். எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் 4ன்னு கொடுத்தாலும் எனக்கு அந்த டேட்டா இருக்காது. ஸோ 5வது டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ டெலீட் மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா? மேபி நான் இந்த 2 மெத்தடும் அப்படியே சென்ட் பண்ணுறேன். சொல்லப்போனால் 4 டிஃப்ரெண்ட், ஒரு மெத்தடுக்கும் 2 டைப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ எல்லாருக்கும் கிளியரா டெலீட் மெத்தட்?